வணக்கம். நீங்க அனுப்பியிருந்தீங்க 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து இயக்க விதிகள் மற்றும் இயற்பியல் பகுதிகள். பரீட்சைக்கு தயாராகிறதுக்கு இந்த முக்கியமான இயற்பியல் கருத்துக்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இன்னைக்கு இதை நாம விரிவாக அலசலாம். நிச்சயமா. நம்ம நோக்கம் வெறும் சூத்திரங்களை மனப்பாடம் பண்றது இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை புரிஞ்சுக்கிறது தான். சூப்பர். அப்போ பிரபஞ்சத்தோட அந்த பெரிய விதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? உங்க புத்தகத்துல F=gmr² ஒரு சூத்திரம் இருக்கு. இதுதான் நியூட்டனின் பொது இயற்பியல் விதின்னு சொல்லப்படுது. பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது என்ன சொல்லுது? இது பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த இரண்டு பொருட்களுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசையை விளக்குது. நீங்க, நான், இந்த பூமி, சூரியன் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சரி, ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்லப்படுது. அதோட மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻⁻2 கொடுத்திருக்கு. இது ஒரு பெரிய நம்பர் மாதிரி தெரியலையே. அதுதான் விஷயமே. அந்த 10 நடுக்கு -11 கவனிங்க. அது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சின்ன எண். இதோட அர்த்தம் என்னன்னா, ஈர்ப்பு விசைங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு விசை. அதனாலதான் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க நண்பரோட ஈர்ப்பு விசையை உங்களால உணர முடியறது இல்ல. ஓ, அப்போ ஒரு கிரகம் அளவுக்கு பெரிய பொருள் இருந்தா மட்டும்தான் அந்த விசையை நம்மளால உணரவே முடியுமா? சரியா சொன்னீங்க. இந்த சின்ன எண் தான் நம்ம எல்லாரையும் பூமியோட பிணைச்சு வச்சிருக்கு. சரி, இது பிரபஞ்ச விதி. ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு. ஆனா நம்ம அன்றாட இயற்பியல் கணக்குகள்ல நாம ஜீன்னு ஒரு எண்ணை மட்டும் பயன்படுத்துறோமே, அதாவது 9.8 மீட்டர் v². அந்த பிரம்மாண்டமான சூத்திரத்துல இருந்து இந்த சின்ன ஜிக்கு நம்ம எப்படி வரோம்? இது ரெண்டுக்கும் என்ன தொடருது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் பலருக்கும் குழப்பம் தர்ற இடம். அந்த பெரிய ஜி இருக்கு இல்லையா, அது பிரம்மாண்டத்துல எங்க போனாலும் மாறாது. அது ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். சரி. ஆனா இந்த சின்ன ஜி அப்படி இல்ல. அது புவி ஈர்ப்பு முடுக்கம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கோள், இங்கே பூமி, ஒரு பொருளை எவ்வளவு வேகமா தன் பக்கம் இழுக்குதுங்கிற அளவீடு. இதோட சூத்திரம் G=gmr². இதுல mங்கிறது பூமியோட நிறை, rங்கிறது பூமியோட ஆரம். அந்த பெரிய சூத்திரத்துல பூமியோட இந்த மதிப்புகளை பிரதியிடும் போது அப்போ கிடைக்கிற விலை தான் இந்த 9.8, அப்படிதானே? கரெக்ட். அதுதான் இந்த 9.8 மீட்டர் v². அப்போ ஜியோட மதிப்பு பூமி மேல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதா? இருக்காது. இந்த 9.8ங்கிறது ஒரு சராசரி மதிப்பு தான். உங்க புத்தகத்திலேயே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பூமி ஒரு சரியான கோளம் கிடையாது. துருவங்கள்ல கொஞ்சம் தட்டையாவும், நிலநடுக்கோட்டு பகுதியில கொஞ்சம் விரிஞ்சும் இருக்கும். அதனால துருவ பகுதியில பூமியின் ஆரம் குறைவா இருக்கிறதால அங்க ஜியோட மதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓ, ஆரம் குறைஞ்சா விசை அதிகமாகும். சரிதான். ஆமா, அதே மாதிரி நிலநடுக்கோட்டு பகுதியில ஆரம் அதிகமா இருக்கிறதால ஜியோட மதிப்பு குறைவா இருக்கும். நீங்க ஒரு மலையின் உச்சிக்கு போனாலும் சரி, சுரங்கத்துக்குள்ள போனாலும் சரி, இந்த ஜியோட மதிப்பு மாறும். இது அடுத்த குழப்பத்துக்கு கொண்டு வருது. நிறை, அதாவது மாஸ், மற்றும் எடை, அதாவது வெயிட். நான் அறிவியல் படி புரிஞ்சுக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில எல்லாரும் உன் எடை என்னன்னு கேட்டா கிலோகிராம்ல தான் பதில் சொல்றாங்க. ஒரு விதத்துல அன்றாட பேச்சு வழக்குல அறிவியல் தோத்துருச்சுன்னு சொல்லலாமா? ஆமா, ஒரு வகையில நீங்க சொல்றது சரிதான். ஆனா பரீட்சையில நம்ம சரியா எழுதணுமே. அதுவும் சரிதான். இத ஒரு நல்ல ஊமையோட புரிஞ்சுக்கலாம். நிறை, அதாவது மாஸ்ங்கிறது நீங்க எவ்வளவு பொருளால் செய்யப்பட்டிருக்கீங்கிறது, உங்க உடம்புல இருக்கிற அணுக்களோட மொத்த அளவு. சரி. அது நீங்க பூமி, நிலா, செவ்வாய்னு எங்க போனாலும் மாறவே மாறாது. அதோட அழகு கிலோகிராம். ஓகே. ஆனா எடை, வெயிட்ங்கிறது அந்த பொருளை ஒரு கிரகம் எவ்வளவு பலமா தன் பக்கம் இழுக்குதுங்கிறது. பூமி நம்மள பலமா இழுக்குது, அதனால எடை அதிகம். நிலாவோட ஈர்ப்பு விசை கம்மி, அதனால அங்க எடை குறைவா இருக்கும். அருமையான விளக்கம். அப்போ ஒரு கணக்கு மூலமா பார்க்கலாம். 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருத்தரோட எடை பூமியில 60 × 9.8, அதாவது 588 நியூட்டன். சரி. இவரே நிலாவுக்கு போனா அவரோட நிறை மாறாது, 60 கிலோகிராம் தான். ஆமா, நிறை 60 கிலோகிராமாவே தான் இருக்கும். ஆனா நிலாவோட ஈர்ப்பு விசை பூமியை விட 6ல் 1 பங்கு தான். அதாவது அங்க ஜியோட மதிப்பு சுமார் 1.6 மீட்டர் வர்க்கம் தான். அப்ப அவரோட எடை வெறும் 98 நியூட்டன் தான். 60 × 1.6. வாவ், பாருங்க, ஒரே நபர், நிறை மாறல, ஆனா எடை எவ்வளவு குறைஞ்சிடுச்சு இல்லையா? ஆமா. சரி, இங்க இருந்துதான் இது ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. இந்த எடைங்கிறது ஒரு நிலையான விஷயம் இல்லைன்னு இப்போ புரியுது. இந்த எடை மாற்றத்தை நாம விண்வெளிக்கு போகாமலேயே உணர முடியுமாமே.
உங்க புத்தகத்துல லிஃப்ட் உதாரணம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண லிஃப்ட் பயணம் கூட ஒரு இயற்பியல் ஆய்வகம் மாதிரி தானா? நிச்சயமா. இத தோற்ற எடை, அதாவது அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். நீங்க உண்மையிலே உணர்ற எடை. சரி. நீங்க ஒரு எடை பாக்குற மெஷின் மேல நின்னுக்கிட்டு லிஃப்ட்ல போறதா கற்பனை பண்ணிக்கோங்க. 4 முக்கியமான நிலைகள் இருக்கு. முதல் நிலை, லிஃப்ட் ஏங்கிற முடுக்கத்தோட வேகமா மேல போகும்போது நாம கனமா உணர்வோம். ஆமா, மெஷின் உங்களை இன்னும் அதிகமா அழுத்தும். அதனால உங்க தோற்ற எடை R = m × G+a ன்னு இருக்கும். நீங்க வழக்கத்தை விட கனமா உணர்வீங்க. அப்போ லிஃப்ட் வேகமா கீழே வரும்போது இலகுவா உணர்வோம், சரிதானே? இந்த ராட்சத ராட்டினத்துல மேல இருந்து வேகமா கீழே இறங்கும் போது வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி சிலிர்க்கும்ல, அதுதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் நிலை 2. அது உங்களோட தோற்ற எடை குறையறதால வர உணர்வு தான். லிஃப்ட் ஏங்கிற முடுக்கத்தோட கீழே இறங்கும் போது உங்க தோற்ற எடை R = m × G-a ஆக இருக்கும். ஓகே. மூன்றாவது நிலை, லிஃப்ட் சும்மா நிக்கும் போது இல்ல ஒரே வேகத்துல போகும்போது. அப்ப உங்க தோற்ற எடை உங்க உண்மையான எடைக்கு சமமா இருக்கும். R = mg. எந்த மாற்றமும் இருக்காது. சரி, இப்போ அந்த நாடகத்தனமான 4வது நிலைக்கு வருவோம். லிஃப்டோட கம்பி அறுந்துட்டா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம். லிஃப்ட் கீழே விழும்போது நாமளும் அதோட சேர்ந்து தானே விழுவோம். அப்ப நாம அதோட தரையில தானே நிக்கணும். நாம ஏன் மிதக்கணும்? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. நீங்க சொல்றது சரி, நீங்க தரையில தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்களும் சரி, நீங்க நிக்கிற இடம் மிஷினும் சரி, எல்லாமே ஒன்னாதான் விழுது. ஆமா, எல்லாமே ஒரே முடுக்கத்துல, அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துல A = G கீழே விழுது. யாருமே யாரையும் அழுத்தல. அதனால எடை மிஷின் காட்டுற அளவு 0 இருக்கும். ஓஹோ. உங்க தோற்ற எடை R = m × G-g, அதாவது 0. நீங்க உங்க கால்களுக்கு கீழே எந்த அழுத்தத்தையும் உணர மாட்டீங்க. அதனாலதான் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ விண்வெளி வீரர்கள் மிதக்கிறதுக்கு பின்னாடி இதே தர்க்கம் தானா? அவங்க ஒரு தொடர்ச்சியா கீழே விழ லிஃப்ட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? மிகச் சரியாக. இதுதான் விண்வெளி வீரர்கள் ஏன் மிதக்குறாங்கிறதுக்கு உண்மையான விளக்கம். பொதுவா எல்லாரும் விண்வெளியில ஈர்ப்பு விசையே இல்ல, அதனால மிதக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? அது மிகப்பெரிய தவறு. சர்வதேச விண்வெளி நிலையம் பூமிக்கு மேல சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துல தான் சுத்தி வருது. அங்க புவியீர்ப்பு விசை பூமியோட மேற்பரப்புல இருக்கிறத விட வெறும் 10% தான் கம்மி. அப்படியா? அப்போ ஈர்ப்பு விசை அங்கேயும் ரொம்ப வலுவாதான் இருக்கு. ஒரு நிமிஷம், அப்புறம் ஏன் அவங்க கீழே பூமியில வந்து விழ மாட்டேங்கிறாங்க? இதத்தான் நாம தொடர்ச்சியான தடையின்றி விழுதல், அதாவது ஃப்ரீ ஃபால் நிலைன்னு சொல்றோம். அவங்க மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுத்தி விழுந்துட்டு இருக்காங்க. விழுந்துட்டு இருக்காங்களா? ஆமா, அவங்க அவ்வளவு வேகமா கிடைமட்டமா போறதால அவங்க பூமியை நோக்கி விழும்போது பூமி அவங்களுக்கு கீழே இருந்து வளைஞ்சிட்டே போகுது. அதனால அவங்களால எப்பவுமே பூமியில வந்து மோத முடியறது இல்ல. வாவ். அவங்களும் அவங்க இருக்கிற விண்கலமும் ஒரே வேகத்துல ஒன்னா விழறதால ஒருத்தர் சார்ந்து அவங்க எடையற்ற தன்மையை உணர்றாங்க. அந்த லிஃப்ட் உதாரணம் மாதிரியே தான். இந்த ஒரு விளக்கம் மொத்த பார்வையுமே மாத்துது. சரி, இந்த பிரபஞ்ச விதிகள் எல்லாம் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நிஜ வாழ்க்கையில என்ன பயன்? ஆமா, இது வெறும் தேர்வுக்கான சூத்திரங்கள் இல்ல, வானியலோட அடித்தளமே இதுதான். இந்த விதியை பயன்படுத்தி தான் நாம மத்த கோள்கள், நட்சத்திரங்களோட நிறை, ஆரம் எல்லாத்தையும் கணக்கிடுறோம். சில சமயம் ஒரு கோளோட சுற்றுப்பாதையில ஏற்படுற சின்ன தடுமாற்றங்களை வச்சு அதுக்கு பக்கத்துல கண்ணுக்கு தெரியாத இன்னொரு கோள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெப்டியூன் கோளை அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, உங்க புத்தகத்தோட மதிப்பீட்டு பகுதியில் இருக்கிற ஒரு கணக்கை பார்க்கலாம். இது பரீட்சையில அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு வகைன்னு நினைக்கிறேன். புவியின் மேற்பரப்பில் இருந்து எவ்வளவு உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதன் மேற்பரப்பு மதிப்பில் 4/1 பங்காக இருக்கும்? இது சூத்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சோதிக்கிற ஒரு அருமையான கேள்வி. இத படிப்படியா பார்க்கலாம். நமக்கு தெரியும் புவியீர்ப்பு முடுக்கம் G தூரத்தோட வர்க்கத்திற்கு எதிர்விகிதத்துல இருக்கும். ஆமா, G proportional to 1/r². சரி, இப்போ புதிய முடுக்கம் G' பழைய மதிப்புல 14 ஆகணும். அதாவது G' = G/4. புதிய தூரத்தை R' வச்சுக்கலாம். அப்போ G' proportional to 1/r². சரி, ரெண்டையும் விகிதமா எழுதுனா G'/G = R/r²ன்னு வரும்.
சரி, g dash by g க்கு பதிலா 1/4 போடலாம். அப்போ 1/4 equal to r by r dash square வரும். கரெக்ட். இப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தா 1/2 equal to r dash. இத மாத்தி எழுதுனா r dash equal to 2r. ஆமா, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் 4 ஒரு பங்காக குறையணும்னா புவியின் மையத்திலிருந்து இருக்கிற தூரம் 2 மடங்காகணும். ஒரு நிமிஷம், இங்கதான் நிறைய கேக்குது. மிக சரியான கவனிப்பு. இதுதான் இந்த கணக்குல இருக்கிற ட்விஸ்ட். ஆர்ங்கிறது பூமியோட ஆரம் r மற்றும் நாம கண்டுபிடிக்க வேண்டிய உயரம் h சேர்த்தது. அதாவது r dash equal to r plus h. ஓஹோ, நம்ம கணக்குப்படி r dash equal to 2r. So 2r equal to r plus h. இதிலிருந்து h என்ன வரும்? h equal to 2r, r. அதாவது h equal to r. ஆக புவியின் மேற்பரப்பில் இருந்து அதன் ஆரத்திற்கு சமமான உயரத்துல தான் இது நடக்கும். சரியா சொன்னீங்க. சுமார் 6400 கிலோமீட்டர் உயரத்துல. அருமை. சரி, நாம இவ்வளவு நேரம் பேசினதை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். உங்க தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன? சுருக்கமா சொன்னா 4 விஷயங்கள். 1, நிறைக்கும் இடைக்கும் உள்ள தெளிவான வேறுபாடு. நிறை கிலோகிராம்ல மாறாதது, இடை நியூட்டன்ல மாறக்கூடியது. சரி. 2, g equal to gmr² சூத்திரமும் g ஏன் துருவங்கள்ல அதிகமாவும் நிலநடுக்கோட்ல குறைவாவும் இருக்குங்கிற காரணமும். இல்ல எடை இழப்புக்கு காரணம் ஈர்ப்பு விசை இல்லாதது இல்ல, அது தடையின்றி விழுதல் நிலைதான். இந்த கருத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. இதோ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நாம பூமியை விட்டு மேல போக போக ஈர்ப்பு விசை குறையுதுன்னு பார்த்தோம். உங்க புத்தகம் பூமிக்கு கீழே ஆழத்துக்கு போகும்போதும் ஜியோட மதிப்பு மாறும்னு குறிப்பிடுது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க பூமிக்கு அடியில ஒரு சுரங்கம் தோண்டி அதன் மையத்தை நோக்கி பயணம் செஞ்சா உங்க எடை என்ன ஆகும்? தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுமா, குறைஞ்சுக்கிட்டே போகுமா, இல்ல வேற ஏதாவது நடக்குமா? நாம விவாதித்த அடிப்படைகள் இதை பற்றி சிந்திக்க தேவையான கருவிகளை உங்களுக்கு வழங்கியிருக்கு. சிந்தித்து பாருங்கள்.